இலங்கையில் ஏர்டெல், டயலாக், மொபிடெல், ஹச் இந்த 4 நெட்வொர்க் தான் பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் கவரேஜ் எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இதை எப்படி உங்களோட ஃபோனில் பார்க்க தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது பெரும்பாலும் சாம்சங் ஃபோன் தான் பயன்படுத்த முடியும். சாம்சங் ஃபோன் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஃபோனில் ஸ்டார் #0011# இதில் வந்தால் சர்வீஸ் மூட் வரும். அதில் செலக்ட் ஸ்டெக் இருக்கும். அதில் ஸ்டெக் 1 ஸ்டெக் 2 இருக்கும். அதில் என்ன அர்த்தம்னா சிம் 1 சிம் 2. நீங்கள் எந்த சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோ போட்டால் இதில் எல்டி சர்வீஸ் மூட் எல்டி பேசிக் இன்ஃபார்ம் என்று கொள்ளையாയിരിക്കും. இது ஒவ்வொரு ஏர்டெல், டயலாக், மொபிடெலுக்கு டிஃப்ரெண்டான இது வரும். இது நம்மளுக்கு தேவை. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இந்த RSRP, RSRQ, SANR இதான் எல்லா நெட்வொர்க்குக்கும் பொதுவானது. இதுல RSRP என்றது என்னன்னா ரிசீவிங் பவர். அவங்களோட சிக்னல் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல ரிசீவ் ஆகுதுன்னு காட்டுறாது. இப்போ நான் இது எப்படி இருந்தா உங்களோட போன்ல கவரேஜ் இருக்குமெண்டு, நல்ல கவரேஜ் இருக்குமெண்டு உங்களுக்கு சொல்லித்தான். இப்போ RSRP 0 to 95M சரியா, RSRQ 10 இருந்து 20க்கு மேல போகக்கூடாது. 0 to 10 அப்படி -0 to 10. SANR 0 to 15 அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா அது நல்ல குட் கவரேஜ் ஆகும். இப்ப இது நல்ல ஓரளவு ஓகே செல்லக்கூடிய கவரேஜ்னா 95 to RSRP லெவல் 95 to -95 to 105. RSRQ -10 -10 to SANR 5 10 அப்படின்னா மைனஸ் இல்லாம 10 5 20 அப்படி இருந்தாலும் ஓகே. எப்ப இது பேட் கவரேஜ் ஆகும்டா 105ல இருந்து RSRP 105ல இருந்து 120 RSRQ 30க்கு மேல 20க்கு மேல போகும்போது SANR மைனஸ் ஆகும்போதும் உங்களோட கவரேஜ் பேட் கவரேஜ் ஆக மாறும். இதான் இந்த 3 தான் இந்த உங்களோட போன்ல ஸ்ட்ரென்த் தீர்மானிக்கிறது. இதான் முக்கியமா, இந்த 3 முக்கியம். மற்றதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் மாறும். இது சாம்சங் போன்ல நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலும். மற்ற போன்ல எப்படி அது தெரியாது. பட் பெரும்பாலும் நான் செக் பண்ணி பார்த்தேன், சாம்சங் போன்ல மட்டும்தான் இது ஒர்க் பண்ணுகிறேன். செக் பண்ணி பார்க்கலும் எப்படி எங்க நல்ல கவரேஜ் எங்க பேட் கவரேஜ் இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலும்.